சிவன் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிட்ட வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாப்புல. இந்த ஸ்டோரி கதை எனக்கு எழுதுறதுக்கு பிடிக்கும். நான் என் மனைவி இருக்கும்போது நான் நெறைய இந்த மாரி பண்ணியிருக்கேன். ஆனா, இப்ப வந்து எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. உங்க கூட நான் பேசி பழக ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. நான் பழையபடி கதை எழுத ஆரம்பிச்சு, இந்த கதைய நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அத வந்து நம்ம பார்வதி படிக்க ஆரம்பிக்கும்போது மீனா வந்து அந்த இடத்துக்கு வந்துர்றாங்க. பூ போடுறதுக்கு. பூ போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம பார்வதி ஸ்டோரிய ஃபுல்லா படிக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டதுக்கு முன்னாடி வந்து ஆன்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு அறிவுரை உள்ள கதைகளா இருக்கு. கண்டிப்பா வந்து இத வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவா எடுத்து, நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, அதில நீங்க இம்ப்ரூவ்மென்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு அதாவது குழந்தைகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் ஐடியா குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு சிவன் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. பூக்கார பொண்ணுன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி, அறிவு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சொன்ன விஷயத்த வேணா நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் வந்து விஜய் வந்து டான்ஸ் அதாவது யோகா பண்றதுக்கு வந்துறாங்க. வந்துட்டு வந்து பார்வதிய பத்தி சத்தம் போட ஆரம்பிச்சுறாங்க. பார்வதி ஒரே விஷயம் சொல்றாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க விஜயா, நானும் வந்து சிவன வந்து ஃப்ரெண்டா தான் பழகுறேன். நான் தனிமையில இருக்கிறது உனக்கே புரியும். இதனாலேயே எனக்கு ஏற்பட்ட நோய்கள் வந்துரும் போல இருக்கு. எங்களுக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அவரும் நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நாங்க வாழ்றோம். இத வந்து நீ புரிஞ்சுக்கிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப போய் நீ கட் பண்றதுல எந்த விதத்தில நியாயம்? அதனால இந்த விஷயத்த வந்து நீ இதோட விட்டுரு. நீ வந்தனா கிளாஸ் வேலைய மட்டும் பாரு அப்படின்றாங்க. அதுக்கு நான் உனக்கு துணையா இருக்கிறேன்ல அப்படின்றாங்க விஜயா. எங்க நீ துணையா இருக்கிற? உன் பிரச்சனைய என்ட்ட தான் கொண்டு வந்து தீர்க்கிற அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து மீனாவும், சீதாவும் வந்து சண்டை போடுற விஷயத்துல வந்து அவங்க அம்மானால ஏத்துக்கிற முடியாம அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருது. லோ பிரஷர் ஆகி அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. சீதா ஆஸ்பத்திரியில அவங்க இருக்கிறத கேள்விப்பட்டு மித்துவும், மீனாவும் வந்துறாங்க. வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க உங்கள நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனா வந்து, அம்மா நான் வீட்ல கூட ஒரு வாரம் வந்து தங்கி உன்னைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனா வந்து சீதா வந்து ஒத்துக்கிற மாட்றாங்க. எங்க வீட்டுக்கு வாம்மா, நான் உன்னைய ஒரு வாரம் நல்லா வச்சு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்றாங்க. 2 பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. இதுல ஒரு இடத்துல வந்து நம்ம முத்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சீதா வந்து அவங்க அவங்க சீதாவே கூட்டு போட்டு அங்க அவங்க அம்மாவ வச்சு பார்த்துக்கிடட்டும் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து